ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எந்த பொருளை வாங்க வேண்டுமானாலும் அந்த பொருளுக்கான விலை கிரயத்தை செலுத்தி தான் அந்த பொருளை வாங்கி நமக்கு சொந்தமாக பயன்படுத்த முடியும், உபயோகப்படுத்த முடியும். அதுபோல இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் கிறிஸ்துக்குரியவர்களாக மாற்றினார். நாம் கிறிஸ்துக்குரிய பிள்ளைகளாக மாறி அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவரோடு எந்தெந்தைக்கும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆகையால் நாம் கிறிஸ்துக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் நம்மை கிறிஸ்துவுக்கென்று தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழுகிறதற்கென்று அவர் நம்மை தெரிந்து கொண்டு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் வாழும்படி அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புவிக்கிறதற்காக, இந்த உலகத்திலே வாழ்கிற நம்மை மீட்டெடுக்கிறதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி அவரை கல்வாரி சிலுவையிலே பாடுகளுக்கு உட்படுத்தி அவருடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்த வைத்து அந்த இரத்தத்தை விலைக்கிரயமாக செலுத்தி ஆண்டவராகிய தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாற்றி இயேசு கிறிஸ்துவின் சொந்த பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விலைக்கிரயம் செலுத்தப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் சொந்த பிள்ளைகளாக வாழ்ந்திருக்கும்படி இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டிருக்கிற நாம் இனி இயேசு கிறிஸ்துவுக்கே பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவையே மகிமைப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை சார்ந்து அவரையே விசுவாசித்து அவருக்கு பிரியமான ஆராதனை செய்து அவருக்கு பிரியமான கிரியைகளை நடப்பித்து அவருக்கு பிரியமான வழிகளை நாம் நடந்து அவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் மனுஷர்களுக்கு அடிமைப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஒருபோதும் மனிதர்களுக்கு அடிமைப்படக்கூடாது. நாம் தேவனுக்கென்று சுதந்திரவாளிகளாக வாழும்படியாக மீட்கப்பட்ட தேவனுடைய ஜனமாக இருக்கிறோம். ஆகையால் தேவனுடைய சுதந்திர வீதத்திற்கென்று மீட்கப்பட்டவர்களாகிய நாம் சுதந்திரவாளிகளாக வாழுகிற நாம் இந்த உலகத்தில் உள்ள கிரியைகளுக்கு அடிமைப்படக்கூடாது. இந்த உலகத்தில் வாழுகிற மனுஷர்களுக்கு மனுஷங்களுக்கு அடிமைப்படாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒரு காலத்திலே பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக பாவ கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக காணப்பட்டோம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் நம்மேல வைத்த கிருபையினால நம்மேல வைத்த இரக்கத்தினால தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி அவருடைய இரத்தத்தை சிந்த வைத்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து அவருடைய சொந்த ஜனமாக நம்மை மாற்றி இருக்கிறார். இப்ப நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம். அவருடைய கிரியைகளை நடப்பித்து அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக, கரையற்ற பிள்ளைகளாக, பிழையற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்திலே அவருடைய பிரவேசித்து அவரோடு என்னென்னைக்கும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டவர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, இந்த உலகத்திலிருந்து உலகத்திலே பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்து நம்மை ஆண்டவர் தேவனுக்கென்று நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆக இனி நாம் ஒருபோதும் பாவத்திற்கு அடிமைப்படக்கூடாது, இந்த உலகத்திற்கு அடிமைப்படக்கூடாது. உலகத்தில் வாழுகிற எந்த ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு மனுஷிக்கும் அடிமைப்படாதபடிக்கு நாம் தேவனுக்கு பிரியமான கிரியைகளை நடப்பித்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனை சார்ந்து தேவனுக்கென்றே வாழ்வோமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில நாம் முதல் பலன்களாக மீட்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவரோடு 7 வருஷம் விருந்து புசிக்கிறவர்களாக, அதன் பிறகு இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடும் 1000 வருட அரசாட்சி செய்கிறவர்களாக, அதன் பிறகு நித்திய காலம் புதிய எருசலேமிலும் நாம் சீயோன் மலையின் மேலும் ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவோடு தேவனோடும் என்றென்றைக்கும் வாழ்ந்திருக்கிறவர்களாக நாம் ஆளுகை செய்கிறவர்களாக வாழ்வது நிச்சயம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல பாக்கியத்தை பெற்று அனுபவிக்கிறதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால
தேவனாலே மீட்கப்பட்ட அநேக மக்களுக்கு அறிவில்லாதபடிக்கு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் அறிவை வெறுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் ஜனங்கள் சங்காரம் பண்ணப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை அறிகிற அறிவை எப்ப நாம் பாருங்கள் மறக்கிறோமோ, எப்ப நாம் இழக்கிறோமோ, அப்பொழுதே நாம் சங்காரம் பண்ணப்படுகிறவர்களாக மாறுகிறோம். என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய வேதத்தை எப்ப நாம மறக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப தேவன் நம்முடைய பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆக நாம் தேவனை அறிகிற அறிவை அடைந்து தேவனுக்குள்ள விருத்தி அடைந்து வளர்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய வேத வசனத்தின் சத்தியத்தை அறிந்து அதை அனைத்து நம்ம தியானித்து கை கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக உத்தம ஜீவன் ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். இன்னைக்கு பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களும் கூட, கனத்துக்குரிய தேவனுடைய மகிமையை தரித்திருக்கிற ஜனங்கள் கூட இன்னைக்கு பாருங்க மனுஷர்களுக்கு அடிமைப்பட்டு மனுஷர்களுடைய பொய்யான வஞ்சிக்கிற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து மனிதர்களுடைய பொல்லாத கிரியைகளுக்கு அடிபணிந்து பாவ செயல்களை நடப்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு பாருங்க, கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள் தங்களுக்கு படித்துக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். எதற்கு கீழ்ப்படியணும்? அவர்கள் கற்றுக் கொடுக்கிற பாடத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்கிறது உண்மை. அது தேவனுடைய நீதி. ஆனால் ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிறார்கள், ஆசிரியர்கள் குருக்களை போல் இருக்கிறார்கள் என்று எண்ணி ஆசிரியர்கள் பேசுகிற எல்லா பாவ பழக்க வழக்கத்திற்கும் மாணவர்கள் கீழ்ப்படிய கூடாது. அப்படி கீழ்ப்படித்தால் உங்க வாழ்க்கையை, மாணவர்களுடைய வாழ்க்கையை, மாணவிகளுடைய வாழ்க்கையை ஆசிரியர்கள் சீரழித்து உங்களை கடைசியில கொண்டு கடைசியில் அவர்கள் நாடகம் ஆடி நடித்துக் கொண்டிருப்பார்கள். நீங்க செத்து மடித்து போவீர்கள் என்கிறது நிச்சயம். கடைசியில் நரகத்தில் தள்ளப்பட்டு நித்திய காலம் வேதனை அனுபவிப்பீங்க. இன்னைக்கு தங்களை உண்டாக்கின தேவனை பார்க்கிலும் புல்லு கொப்பாய் இருக்கிற மனிதனுக்கு முதலிடம் கொடுத்து மனிதனை தெய்வமாய் தன்னுடைய இருதயத்தில் வைத்து விக்கிர வழிபாடு செய்கிறவர்களாக காணப்படுகிறபடினாலே தான் இன்றைக்கு வாலிப பெண்கள் பாருங்கள் பலாத்காரம் பண்ணப்படுகிறார்கள். இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது, அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதுபோல வாலிப சமுதாயம் பாவம் செய்து சீரழிந்து கெட்டு அழிந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை மாற வேண்டுமானால் மாணவ சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நான் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் முதலாவது உங்கள் தேவனாகிய கர்த்தரையும் அவருடைய நீதியின் தேடுங்கள். அதன் பிறகு இந்த உலகத்திலே நீங்கள் காணப்படுகிற கல்வியை கற்றுக்கொள்ளுகிறதற்கு பிரியப்படுங்கள். அப்பொழுது தேவன் உங்களோடு கூட இருந்து நீங்கள் கல்வியை சரியா கற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் வரவும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து சரியான பாதையில் உங்களை நடத்தவும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். இப்படி ஏராளமான காரியங்களிலே ஜனங்கள் மனுஷர்களை பிரியப்படுத்தி மனுஷர்களுக்கு அடிமைப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து அழிக்கிற மக்களாக வாழுகிற சமுதாயங்கள் ஏராளமாய் காணப்படுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களோடு கர்த்தர் என் ஆவிலிருந்து நேராக உங்களோடு பரிசுத்த ஆவியை கொண்டு பேசுகிறார். எந்த ஒரு மனுஷனுக்கு நீங்க அடிமைப்படாதீங்க. கர்த்தருடைய வேத வசனத்தை தியானித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற போதகர்களுக்கு கீழ்ப்படிந்து நடங்க. போதகர்களுக்கும் போதகருடைய பாவக்கிரியைகளுக்கு அடிமைப்படாதிருங்கள். அதுபோல உங்களுக்கு கல்வியிலே ஸ்கூல்ல கற்றுக் கொடுக்கிற பாடத்திற்கு கீழ்ப்படியுங்க. பாடத்தை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு அடிமைப்படாதிருங்கள். நீங்கள் அடிமைப்படுவீர்களானால் அழிந்து போவீர்கள் என்கிறது நிச்சயம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34, 35, 36 வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாய் பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமிழகத்தில் வந்த சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாவம் செய்கிற எவனும்
இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதுபோல இந்த உலகத்தில் வாழுகிற அதிகாரிகள், இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர்கள், இந்த உலகத்தில் பெரிய மகான்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் அவர்களுக்கு உங்களை அடிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், அவர்கள் உங்களை வைத்து பாவம் செய்து உங்களை கொண்டு பிழைப்பு நடத்துகிறதற்கு, உங்களை கொண்டு தங்களை பெரிய ஆட்களை போல காண்பிக்கிறதற்காக அவர்கள் உங்கள் மூலம் பெரிய பாருங்கள் ஒரு நல்ல செல்வந்தரை போல காண்பிக்கிறதற்காக உங்களை அடிமைப்படுத்தி உங்களுக்கு மேலாக பெரியவர்களை போல காண்பிக்கிறதற்காக செயல்படுகிறார்கள் என்கிறத அறிந்து கொள்ளுங்க. ஆகையால் யாருக்கு நீங்க அடிமைப்படாதீங்க, எந்த காரியத்துக்கு அடிமைப்படாதீங்க. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறான். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷர்களும் எல்லா மனுஷிகளும் மற்றவர்கள் அடிமைப்படுத்துகிறதின் நோக்கமே உங்களை பாவம் செய்ய வைக்கிறதற்கு தான். நீங்கள் பாவம் செய்தீர்களானால் நிச்சயமாக அழிந்து போவீர்கள், நிர்மூலமாகி போவீர்கள். நீங்கள் பாவம் செய்யாதபடி உங்களை பரிசுத்தமாக காத்துக் கொள்ளலைனா நீங்க இந்த உலகத்தில் வாழுகிற ஜனங்களிடத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு, இந்த உலகத்தின் கிரியைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்துக்கு அடிமையாகி இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை இரவும் பகலும் தியானித்து இந்த வசனத்தை கைக்கொண்டு இந்த வசனம் என்ன சொல்கிறதோ அதற்கு கீழ்ப்படிந்து வாழுது. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஸ்கூல்ல கல்லூரியில கற்றுக் கொடுக்கிறவர்கள் தெய்வங்கள் கிடையாது, அவர்கள் பெரிய குருக்களும் கிடையாது. நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக அவர்களுக்கு நாம் பணம் கொடுக்கிறோம், நாம் சம்பளம் கொடுக்கிறோம். நம்முடைய பணத்தை வாங்கிதான் அவர்கள் சம்பளம் பெறுகிறார்கள். ஆகையால் அவர்கள் நம் மூலம் பிழைப்பு நடத்துகிறார்கள். நம் மூலம் பிழைப்பு நடத்துகிறதற்காக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் குருக்களும் கிடையாது, அவர்கள் தெய்வமும் கிடையாது. யாரும் அவர்களுக்கு அடிமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் கற்றுக் கொடுக்கிற பாடத்திற்கு கீழ்ப்படிங்க. ஆனால் நமக்கு குருவாய் இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. நம்மை தாயின் கர்ப்பத்தில் உண்டாக்குகிறவரும் நம்மை பாருங்கள் நித்திய ரட்சிப்பினால் ரட்சித்து அவருடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கிறதற்காக நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை தந்தவருமாக இருக்கிறார். ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் அவருடைய ரத்தத்தினால் விலங்கினையும் கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி நம்மை மீட்டு அவருடைய சொந்த கனமாக வாங்கி இருக்கிறார். ஆகையால் நாம் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் நீங்க எந்த துறையில பணிபுரிகிறவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எந்த கல்லூரியில எந்த ஸ்கூல்ல படிக்கிற ஜனமாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த சமுதாயத்தில் வாழுகிற ஜனமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனுக்கு அடிமைப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனுக்கு விற்று போடாதீர்கள். உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொண்டு நீங்கள் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வைத்திருக்கிற விசுவாச அடிச்சுவடுகளை பின்பற்றி இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதற்கு எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுது ஆயத்தம் ஜீவிங்க. இந்த உலகத்தாலே மோசம் போகாதீங்க. உலகத்தில் வாழுகிற மனுஷர்களாலே மனுஷிகளாலே மோசம் போகாதீங்க. பெரிய தனத்துக்குரிய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள், ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை நம்பி நீங்க ஏமாந்து போகாதீங்க. உங்க வாழ்க்கையை சீரழிப்பார்கள். இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களுக்குள்ளும் எல்லா மனுஷர்களுக்குள்ளும் அசுத்த ஆவி, பிசாசின் ஆவி கிரியை செய்கிறதை பார்க்க முடிகிறது. அது எந்த நேரத்தில் எந்த ரூபத்தில் வெளிப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை குலைத்து உங்களை அழிக்க போராடும் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். ஆகையால் மனிதர்களுடைய மனுஷர்களுடைய எண்ணங்களுக்கு, சிந்தைகளுக்கு, அவர்களுடைய செயல்களுக்கு உங்களை அடிமைப்படுத்தி நீங்கள் அவர்களோடு இணைந்து பாவம் செய்து நீங்கள் அழிந்த நரகத்தில் தள்ளப்படாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படிங்க. இயேசு கிறிஸ்து தந்திருக்கிற அவருடைய சத்திய போதனைக்கு கீழ்ப்படிங்க. அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வாழ்வீர்களானால் கர்த்தர் உங்களை சமுதாயத்தில் ஆசீர்வதித்து உயர்த்துவார். கல்லூரியிலும் ஸ்கூல்களிலும் படிப்பிலும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலும் ஆண்டவர் வேலையில் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார்.
உயர்த்துவார். நீங்கள் வாழுகிற பட்டணத்துல, குடும்பத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். எல்லா காரியத்திலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க.